அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் அருளும் அமைதியும் நம்மெல்லோர் மேலும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த உலக வாழ்க்கையில் மனிதனை அதிகமாக கவலைப்படுத்தும் விஷயங்களில் ஒன்று உடல்நலம். குறிப்பாக ஒரே குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் நோய்கள் சிலருக்கு மன அழுத்தமாக மாறிவிடுகின்றன. தாத்தாவுக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, இப்போது எனக்கும் வந்துவிட்டதே என்று எண்ணி பலர் பயப்படுகின்றார்கள். மருத்துவ சிகிச்சை அவசியம் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அதோடு சேர்ந்து அல்லாவின் பாதுகாப்பையும் வேண்டிக் கொள்ளும் அமல்கள் மனிதனுக்கு ஆன்மீக பலத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கின்றன. அல்லாவின் அழகிய நாமங்களில் ஒன்று யா முஹைமினு. அதாவது அனைத்தையும் பாதுகாப்பவன், கண்காணிப்பவன், பாதுகாப்பை அளிப்பவன் என்பதே அதன் பொருள். ஒருவன் தனது வாழ்வில் பாதுகாப்பையும் நிம்மதியையும் விரும்பினால் அல்லாவின் இந்த பெயரை அதிகமாக நினைவுகூர வேண்டும். குறிப்பாக வம்சாவளியாக தொடர்ந்து வரும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டுவோர் ஒரு சிறப்பான அமலை தினசரி செய்து வரலாம். அந்த அமல் என்னவென்றால், முதலில் 11 முறை சலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு யா முஹைமினு என்று 100 முறை ஓத வேண்டும். நடுவில் ஒருமுறை மனதார தாழ்மையுடன் யா முஹைமினு என்று சொல்லி அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையுடன் துஆ செய்ய வேண்டும். பின்னர் மீண்டும் 11 முறை சலவாத் ஓத வேண்டும். இவ்வாறு தினசரி ஒழுங்காக செய்து வரும் ஒருவர் தனது உடல்நலம் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பதை உணர்வார். அவர் மனதில் இருக்கும் பயம் குறையும். அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக தனது அடியார்களை கைவிடமாட்டான். வம்சாவளியாக வரும் எந்த நோயாக இருந்தாலும் அதிலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்தால் அதற்கு யாராலும் தடையாக இருக்க முடியாது. அன்புடையவர்களே, இரண்டாவது அமல் மிகவும் சிறப்பானது. சிலர் வாழ்வில் மனிதர்களிடம் மதிப்பும் கண்ணியமும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். தாங்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்க வேண்டும், தங்களை அன்போடு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக அல்லாவின் உதவியை நாடுவது மிக உயர்ந்த வழி. இந்த அமலில் முதலில் 7 முறை சலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு யா முஹைமினு என்று 313 முறை ஓத வேண்டும். முடிவில் மீண்டும் 7 முறை சலவாத் ஓத வேண்டும். இந்த அமலை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வரும் ஒருவருக்கு அல்லாஹ் படைப்பினங்களை லேசாக்கி தருவான். மக்கள் அவரை பார்த்தால் இயல்பாகவே மரியாதை கொடுப்பார்கள். அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். ஏனெனில் மனிதர்களின் இதயங்களும் அல்லாவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றன. அவன் விரும்பினால் ஒரு மனிதனை அனைவரின் இதயத்திலும் அன்புக்குரியவனாக மாற்றிவிடுவான். அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். இந்த அமல்களை செய்யும் போது மிக முக்கியமான விஷயம் நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மை. ஒரு நாள் செய்து விட்டு தள்ளிவிடாமல் தினசரி ஒழுங்காக செய்து வர வேண்டும். உடல்நலம், மனநலம், சமூக வாழ்வு அனைத்திலும் அல்லாவின் பாதுகாப்பை நாட வேண்டும். அதே சமயம் நம் கடமைகளைச் சரியாக நிறைவேற்ற வேண்டும். நல்ல பழக்கவழக்கங்கள், சுத்தமான வாழ்க்கை முறை, மருத்துவர் ஆலோசனை ஆகியவற்றையும் பின்பற்ற வேண்டும். துஆவும் முயற்சியும் இணைந்தால் தான் முழுமையான நன்மை கிடைக்கும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்வை பாதுகாப்புடனும் கண்ணியத்துடனும் அமைக்க அல்லாவின் அழகிய நாமங்களை அதிகமாக நினைவுகூர்வோம். யா முஹைமினு என்ற இந்த திருநாமத்தை மனதாரச் சொல்லி அல்லாவின் பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போம். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அனைத்து நோய்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை அருள்வானாக. ஆமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் அன்பான ஆதரவாக சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள்.